நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் வந்து விபத்து அல்ல, கொலை அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவை சேர்ந்த சிட்டி மல்லு என்பவர் வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் அளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரபல நடிகை சௌந்தர்யா 2004 ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று தேர்தல் பரப்புரைக்காக பெங்களூரு வந்து சென்றிருக்காங்க. அப்போது விமானம் விபத்து காரணமாக சௌந்தர்யா அவர்களும் அவருடைய சகோதரர் அமர்நாத் அவங்களும் 2 பேரும் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காங்க. 21 ஆண்டுகளுக்கு இல்லாம இப்ப வந்து சிட்டி மல்லு என்பவர் வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் அளித்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாவுடைய மரணம் வந்து விபத்து இல்ல, கொலை அப்படின்னு. சௌந்தர்யாவுக்கு ஜல்பள்ளி அப்படின்ற கிராமத்துல 6 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் அதை வாங்குறதுக்கு தெலுங்கானாவை சேர்ந்த பிரபல நடிகர் மோகன் பாபு வந்து முயற்சித்ததாகவும் புகார்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு சிட்டி மல்லு என்பவர். இது சம்பந்தமா அவருடைய சகோதரர் அமர்நாத்துக்கு விஷயங்கள் தெரியும் அப்படின்னும் அதுல குறிப்பிட்டிருக்காரு. சௌந்தர்யாவுடன் அமர்நாத் சென்றதுனால அமர்நாத்தும் உயிரிழந்த நிலையில இப்போ அந்த இடத்தை மோகன் பாபு என்பவர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த நிலத்தை மீட்டு ஆதரவற்ற இல்லங்களுக்கும் ராணுவத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு சிட்டி மல்லு என்பவர். இது கடந்த 21 வருடங்களா இல்லாம இப்போ இந்த புகார் அளிச்சது தெலுங்கானா மாநிலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த புகார் சம்பந்தமாக சௌந்தர்யாவுடைய கணவர் ரகு அப்படின்றவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணை நடத்தினதுல தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் பாபு என்பவருக்கும் சௌந்தர்யாவுடைய குடும்பத்தினருக்கும் நல்ல உறவு இருக்கிறதாகவும் நல்ல நட்போடு தான் இப்ப வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளாக இப்ப வரைக்குமே நாங்க நல்ல நட்புல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலத்தை அவங்க வந்து சட்டவிரோதமெல்லாம் வாங்கல அப்படின்னு அந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. 21 வருடங்களா இல்லாம இப்போ சௌந்தர்யாவோட மரணம் வந்து விபத்து அல்ல, கொலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரையுலகில ரொம்பவே பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். வெறும் அந்த 6 ஏக்கர் நிலத்துக்காக வந்து அது விபத்தா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த சிட்டி மல்லு என்பவர் வந்து முன்வைக்காரு அப்படின்னே நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்துல இருந்து. ஆனா அதற்கு வந்து அவருடைய கணவரும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்னும் இந்த கேஸ்ல வந்து புது புது திருப்பங்கள் என்ன வருது அப்படின்றது நமக்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.